அனைத்து மாணவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த வகையில் நம்ம திருவாசகத்தில் கோயில் திருப்பதிகம் பார்த்து கொண்டிருக்கோம். அதில் முதல் இரண்டு பாடல்களை மிக தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ மூன்றாவது பாடல் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ இந்த பாடல்களை நம்ம மிக தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரி, அதை விளங்கி கொண்டு நம்ம அதை புரிஞ்சு கொண்டோம்னா இலகுவாக நம்ம விடையளிக்கிறதுக்கு தயாராகிடுவோம். சரி, அதனால வெறுமனே பாடமாக்கிட்டு நம்ம செய்கிறது பிழையான ஒரு விஷயமா இருக்கும். விளங்கி படிக்கும்போது அது மிக தரவா நம்ம என்ன செய்யணும்னா விஷயத்த கொடுக்கக்கூடியதா இருக்கும். புள்ளிகள பெறக்கூடியதா இருக்கும். இப்போ நம்ம புள்ளிகள் பெறுறது நம்ம நோக்கம் இல்ல. சரி, அது பரீட்சைய நம்ம நோக்கமா பார்த்தோம்னா, அ நம்ம இந்த நிகழ்காலத்தில இந்த பாடத்த படிக்க இயலாது. இப்ப இது உணர்வுபூர்வமா நம்ம விளங்கிக் கொள்ற அளவுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஈஸியா அது பதிஞ்சிரும். அந்த வகையில 3வது பாடல பார்ப்போம் பிள்ளைகள். அப்ப நம்ம இந்த 2 பாடல்களையும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பாடல்களும் ஒரு கேட்டகரிக்குள்ள தான், ஒரு அமைப்புக்குள்ள தான் இருக்கும். ஒரு இலக்கியத்த அது எந்த இலக்கியமா இருக்கலாம். அது கவிதையா இருக்கலாம், அல்லது நாவலா இருக்கலாம், சிறுகதையா இருக்கலாம். அந்த ஒரு ஒரு இலக்கியத்த எடுத்துக்கொண்டா, அந்த அந்த இலக்கியம் ஒரு வகை ஒரு சிறுகதை எடுங்களேன், அல்லது ஒரு ஒரு கம்பராமாயணம் எடுங்களேன். கம்பராமாயண செய்யுள்கள், குகப்பள்ளத்த எடுங்களேன். அப்ப அந்த ஒவ்வொரு பாடலும் ஒரு அமைப்புக்குள்ள தான் இருக்கு. ஏன்னா, ஒரு ஒரு அமைப்புக்குள்ள தான் இருக்கு. அதுல 4 வரிகள் இருக்கிறது. அதுல என்னது, அந்த அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள், அப்ப தொடர்தேர்ச்சியா போற விஷயங்கள் அப்படி இப்படி வந்து கொண்டிருக்கும். அப்ப ஒரு கவிதை எடுத்துக்கிட்டாலும் அப்படித்தான். ஒவ்வொரு பந்தியும், ஒவ்வொரு பந்திக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கும். சரியா? அதுபோல இங்க நம்ம திருவாசகத்த பார்க்கிறோம். திருவாசகத்திட 2 பாடல்கள 1வது பாடல் பார்த்தோம். 1வது பாடலோட தொடர்புபடுத்தி தான் அடுத்த பாடல். ஏன்னா, அந்த சிவன்ட சிறப்பும், அ அவருடைய அந்த மன உணர்வும், பக்தி வெளிப்பாடும் அங்க சொல்லப்படுது. அதே போல தான் அடுத்தடுத்த பாடல்கள் எல்லாமே அதோடு தொடர்புபட்டது தான். அப்ப ஒவ்வொரு பாடலும் என்னது ஒவ்வொன்றா சொல்லுது. ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது. சரியா? ஒவ்வொரு விஷயம்னா அவருடைய அந்த மனதளவுல இருக்கக்கூடிய அந்த சிறப்புகள், இறைவன் மீதுள்ள அந்த நாட்டம், இறைவனின்ட புகழ், அவன்ட பெருமை, அந்த உள்ளத்துணர்வு. சரியா? அப்ப அந்த மாரி போய்க்கொண்டிருக்க சந்தர்ப்பத்தில இந்த 3வது பாடலும் மிக முக்கியமான ஒரு பாடலா இருக்கு. நம்ம அத பார்ப்போம். பாருங்க. "அரைசனே அன்பருக்கு அடியனே, அரைசனே அன்பருக்கு அடியேனுடைய அப்பனே, ஆவியோடாக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்றுருக்கி, பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே, திரைபொறா மன்னும் அமுதத்தென் கடலே, திருப்பெரும் துறையுரை சிவனே, உரையுணர் இறந்து நின் உயர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமான் உணர்ந்தே." அப்படிங்கிற மாரி பாடல் போய் கொண்டிருக்கு. சரியா? ஓகே. அப்ப இந்த இடத்துல இப்ப இந்த பாடல ஒரு ஆள் வாசிச்சா நல்லன்னு யோசிக்கிறேன். யாராவது ஒரு ஆள் வாசிங்க குயிக்கா. அந்த கடைசில அ உரைக்குமா உணர்த்தேன்னு வரும். இத்தனான்னு வரும். சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, வாசிங்க பாப்போம். ஒரு ஆள் வாசிங்க. குயிக்கா வாசிங்க. வாசிங்க. அரைசனே அன்பர்க்கடியேனே உடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கனிய புகுந்துரின் உருகி பொய்யிருள் கடிந்துமெய் சுடரே திரைபொறா மன்னும் அமுதத்தென் கடலே திருப்பெருந்துறையுரை சிவனே உரையுணர் விரந்துநின் உயர்வதோர் உணர்வே யானுன்னை உரைக்குமா ருணர்த்தே. ஓகே. இதுல இங்கன பாருங்க. உரையுணர் இறந்து நின் உணர்வதோர் உணர்வேன்னு வரும். உணர்வதோர் உணர்வேன்னு வரும். சரியா? ஓகே. இப்ப நம்ம கீழ அது சரியா இருக்கும். அத கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். சரியா? கவனிங்க. பாருங்க. "அரைசனே அன்பருக்கு." சரி, "அரைசனே அன்பருக்குன்னா" நம்ம என்னது அரசனே தான் அது செய்யுள் அந்த எதுகை மோனைக்கு ஏற்றவாறாக அந்த அரைசனே அப்படின்னு வந்திருக்கு. சரியா? அப்ப அரசனேன்னா அரசன். அரசன் எனப்படுவன் யாருன்னு கேட்டா, மக்களின் பிரதிநிதி. மக்களை ஆட்சி செய்யக்கூடியவன். மக்களை வழிநடத்தக்கூடியவன். எனவே இங்கு அரசன் என சிவனை குறிப்பிடுறதுக்கு காரணம், பக்தர்களை அல்லது அடியார்களை வழிநடத்தக்கூடியவனாக இருக்கிறனால தான் அரசனே அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அரசனே அன்பருக்குன்னா அதை நம்ம மாத்தி போடுவோம். அன்பருக்கு அரசனே. அப்ப அன்பருங்கிறது யாருன்னாங்க? அடியார்கள், பக்தர்கள். எனவே அந்த பக்தர்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசனாக இருக்கக்கூடியவன் தான் இறைவனாக காணப்படக்கூடிய சிவபெருமான். எனவே அப்ப அவர் என்ன சொல்றாரா? அன்பர்களுக்கு என்னது அரசனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப இதெல்லாம் சிவனின் பெருமை. எனவே இங்க அன்பர் அல்லது அடியவர்கள், பக்தர்கள். சரியா? இப்ப நிறைய சொற்கள்ல சொல்லலாம். இறைவனுக்கு அணுக்கமானவர்களாக, இறைவனின் அந்த அருளை பெற்றுபவர்களாகவும், இறைவனின் அருளை எதிர்பார்த்திருப்பவர்களாகவும் தான் காணப்படுவாங்க. எனவே அடுத்த வரியா பாருங்க. "அடியேனுடைய அப்பனே." அடியேனுடைய அப்பனேன்னா என்னது? அந்த அடியவர்கள், பக்தர்கள். அந்த பக்தர்களின் தந்தை. சரி, அப்ப தந்தை எனப்படுபவன் யார்? யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு தந்தை எனப்படும் நம்மை உருவாக்கிய ஒருத்தர். சரியா? நம்மை உருவாக்கிய ஒருத்தர். நமக்கு நெருக்கமான ஒருத்தர். அவர் இல்லாம நம்ம இல்லங்கிற மாதிரியான ஒரு நெருக்கம் தந்தைக்கும்,
பிள்ளைக்கும் இடையிலான உறவு. எனவே இறைவனை தந்தையாக அவர் சொல்றார். இறைவனை தந்தையாக. அப்ப அடியவர்களின் தந்தையே, அடியவர்களின் தந்தையே. பாருங்க, அடியவர்களுக்கு அரசனாகவும் காணப்படுறார், தந்தையா. அப்ப பாருங்க, தந்தை வந்து உண்மைக்குமே என்னது, ஒரு ஒரு பிள்ளைய வழி நடத்தக்கூடியவர். இது சரி இது பிழைன்னு பகுத்தறிஞ்சு சொல்லக்கூடியவர். பிழை செய்யும் போது அதை தட்டி 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 சுட்டிக்காட்டி தட்டி கொடுக்கக்கூடியவர். அதே போல இறைவனும் வந்து தனக்கு தந்தையாக காணப்படுறாங்கிற மாதிரி அவர் மாணிக்கவாசகர் வந்து உணர்றார். அதனாலதான் அப்படி சொல்றார். சரியா? ஆவியோட ஆக்கை. அப்ப இது பாருங்க, ரெண்டு அரசனே அன்பருக்கு அடியனுடைய அப்பனைங்கும் போது அது இறைவன் சிறப்பு. அது இல்லாம இறைவனுக்கு அவர் கொடுக்கிற மதிப்பு. அடுத்து பாருங்க, ஆவியோட ஆக்கை என்கின்ற போது இது இவருடைய அனுபவ லக்கணம், இவருடைய உணர்வு. அதாவது ஆவியோட ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்று உருக்கி. அத ஆவி ஆக்கை, அது யாக்கை தான். சரியா? அப்ப இங்கு ஆவி யாக்கை என்கின்ற போது இந்த இடத்துல உயிரும் உடலும். அப்ப ஒரு ஒரு உடலும் உயிரும் சேர்ந்ததுதான் மனிதன். எனவே உயிரும் சரி உடலும் சரி புரை புரை கனிய புகுந்து நின்று உருக்கி. சரியா? அப்ப புரைப்புரை அப்படிங்கிறது வந்து அந்த அந்த புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்க. உடம்பெல்லாம் புல்லரிக்குது, மயிர்கூச்செறியுதுன்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன சொல்றது, இப்போ வந்து ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. சரியா? ஒரு ஆச்சரியமா இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னு கேட்டால், ஒரு எக்ஸாம் செய்கிறீங்க, எக்ஸாம் செஞ்சுட்டு நீங்கள் ரிசல்ட்ஸ் வருது பார்க்கும்போது நீங்கள் தான் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட்டு. அப்போ எப்படி நமக்கு புல்லரிச்சிடும் நம்மளா அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி இறைவன்ட அந்த இறைவனை வணங்குகின்ற போது, இறைவனோடு அந்த உறவாடுகின்ற போது, இறைவனை நினைக்கும் போது இவருக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டா, உயிரும் உடலும் வந்து மயிர் கூச்செறியும்படி, அதாவது என்னது, அந்த புல்லரிக்கும்படியாக புல் இருக்குது அவருக்கு. அது அது அனுபவ லக்கணம். சரியா? புரை புரை கனிய புகுந்து நின்று உருக்கி. என்னது, அந்த புகுந்து நின்ற அந்த அந்த மயிர் கூச்செறியும்படி செய்வதன் முகமாக உடலிலேயும் உள்ளத்திலேயும் உள்ளுக்கு புகுந்து ஒவ்வொரு அணுவிலும் என்னது உருக்குகின்றாராம் இறைவன். உள்ளத்துள்ளே, என் உள்ளத்தினுள்ளே புகுந்து அந்த இறைவன் அந்த அருள், அந்த இறைவன் அந்த அருட்கடாட்சம் வந்து உள்ளுக்குள்ள புகுந்து அவரை உருக்குகின்றதாம். அப்ப முழுமை என்னன்னு கேட்டா, அவர் வந்து முழுமையாக அவரை இறைவனோட பாதத்திட்ட சரணடைஞ்சிட்டார். முழுமை என்னன்னு கேட்டா, இறைவனுக்கு அணுக்கமாக அவர் போயிட்டார். இறைவன்ட அந்த அனுபவ லக்கணத்தை அல்லது இறைவன்ட அந்த பக்தியை உளமாற அவர் உணர்றாரு. அதுதான் இங்க புரை புரை கனிய புகுந்து நின்று உருக்கின்னு சொல்றாரு. சரி, அடுத்து கவனிங்க. பொய்யருள் கனிந்த மெய்ச்சுடரே. அப்புறம் ஏற்கனவே சொன்னோம், ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். எனவே அந்த மாயையிலிருந்து இறைவன் வந்து நம்ம என்ன பாதுகாப்பார். சரியா? பாதுகாக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் தான் இறைவன். எனவே அப்படிப்பட்ட இறைவன் பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே. எனவே அந்த பொய்மையாகிய அந்த அறியாமையை தொலைத்த உண்மை ஒளியே. அப்ப இவருக்கு என்ன இல்லை, அந்த மாயை அல்லது மும்மலங்கள் அதோட பந்த பாசங்கள் எதுவுமே வந்து அவருக்கு வந்து என்னது எந்த ஒரு தாக்கத்தையும் செலுத்தாது. எனவே அந்த பொய்மையாகி அறியாமையை தொலைத்த அப்படின்னா என்னது, அதை நீக்கிய, அதை அதோட எந்த ஒரு சவகாசமும் மற்ற இல்லை, எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒளி போன்றவனாக காணப்படுவதுதான் இறைவன் அப்படின்னு இறைவன் என்று சிறப்பு அவரு சொல்றாரு. அடுத்து கவனிங்க. திரைப்புறா மண்ணும் அமுத தென்கடலே. இந்த இடத்துல மண்ணும் ரெண்டு சொல்லி இருக்கு தானே. இது என்ன கேட்டால் நிலை பெற்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு அடுத்ததுல மண்ணிய மண்ணே பாருங்க, அடுத்த 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 பாட்டிலே வரும் அது. அப்ப மண்ணும்னா நிலை பெற்ற அப்படின்னு வரும். அப்ப திரைப்புறா மண்ணும் அமுத தென்கடலே. அப்ப என்ன திரைப்புறா மண்ணும் அமுத தென்கடலே என்னன்னு கேட்டு நல்லா கவனிச்சு கொள்ளணும். இப்ப கடல் இருக்கு. கடல்ல எப்பவுமே சப்தமிட்டு கொள்ள இருக்கக்கூடிய அல்லது ஓலம் வரக்கூடிய ஓலம், அந்த சப்தம் வரக்கூடியது வந்து ஆழ்கடலா அல்லது கரையா? இதுல வந்து கூடுதலா இரைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். கரையில. கரையில தான். ஆழ்கடல்ல அந்த இரைச்சல் அல்லது சலனம் இருக்குமா இருக்காதா? இருக்காது. அங்க இருக்காது. அங்க அமைதியா இருக்கும், சைலண்டா இருக்கும். சரியா? போய் பார்த்ததான்னு கேட்காதீங்க. சரியா? அப்படித்தான் இருக்கும். அப்ப திரைப்புறா மண்ணும் அமுதத்தின் கடல் என்கின்ற போது அலை மோதாது நிலை பெற்றதுமான, அங்க அலை இல்ல, அங்க ஆழ்கடல்ல. சரியா? இங்குதான் என்னது, அப்ப மனிதண்ட மனம்தான் இவ்வாறாக கரை என்னது அலைகளோடு இருக்கக்கூடிய அந்த கரை என்னது மோதி வந்து மோதி வந்து அப்படிதானே போய்கிட்டு இருக்கும். என்னது அலை வந்து என்ன செய்யும், அது தொழிற்பட்டு கொண்டே இருக்கும், வர்றதும் போறதும். அது போது மனித மனமும் அப்படிதான். எப்போதுமே என்னது இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பாய்ந்து கொண்டே இருக்கும். சரியா? அப்ப அது போல இல்லாமல் இறைவன் அப்படிப்பட்டவன் இல்ல. அலைமோதாது நிலை பெற்றதுமான அமுதமயமான தெளிவான ஆனந்த கடல், ஆனந்த கடல், பேரானந்த கடலாக அமைதியான ஒரு பேரானந்த அப்படி அப்படியே என்ன செய்வார், அவர் ஒரு நடுநிலைமையோட அவர் என்ன செய்வார்னு கேட்டால் இருப்பாரு. அவருக்கு துன்பம் என்பதோ இன்பம் என்பதோ அங்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது.
சரி, அப்ப எப்படிப்பட்டதாம்? அலைமோதாத நிலை பெற்றதுமான அமுதமயமான தெளிவான ஆனந்த கடலாக இருக்கக்கூடியவன். அப்ப பேரானந்த கடல், பேரானந்த கடல்னு என்னது? அந்த 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 மனநிலை வந்து ஒரு ஆனந்தம். சரி, அப்ப பாருங்க, நம்ம திருக்குறள்ல வந்து என்னென்ன அடிப்படையில் பிரிக்கிறோம்? என்னென்ன பாற்கள் இருக்காங்க திருக்குறள்ல? அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால். சரியா? அப்ப இங்கு அப்ப அதே போல அந்த வீடு பேறுகள் இருக்கு. சரியா? வீடு பேறுகள். அதுல இன்பம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது அந்த பேரானந்தம். பேரானந்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, அந்த இப்ப சிற்றின்பம், பேரின்பம் 2 இருக்கு. இப்ப சிற்றின்பம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகியலோடு இருக்கக்கூடிய நிலையில வரக்கூடியது. சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு காதலா இருக்கலாம், காமமா இருக்கலாம். அந்த மாரியான விஷயங்கள். சரியா? மது போதை அந்த மாரி சிற்றின்பங்கள். பேரின்பம் என்கின்ற போது, இது பேரின்பம். பேரின்பம் என்கின்ற போது, இந்த இறைவனோட நம்ம இருக்கக்கூடிய நிலையில, இறைவன்ட சன்னிதானத்துல இருக்கக்கூடிய நிலையில, இறைவனை உணர்ந்த நிலையில அந்த மனம் இருக்கிற அந்த நிலை தான் பேரின்பம் அப்படின்னு சொல்றோம். சரி, அதுதான் ஆனந்தம். அதான் பேரானந்தம்னு சொல்றது. எனவே இந்த இடத்துல அது இறைவன் என்ன செய்யணும்னா, அந்த பேரானந்த நிலையில, அந்த ஆழ்கடலை போல ஒரு அமைதியான நிலையில, பேரானந்த நிலையில அவர் இருப்பார் அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. யார் சொல்றா? மாணிக்கவாசகர் சொல்றார். சரியா? திருப்பெருந்துறையுரை சிவனே அடிக்கடி வர சொற்கள் தான். திருப்பெருந்துறையுரை சிவனே என்கின்ற போது, திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமானே. உரை உணர்வு இறந்து நின்று. பாருங்க, உரை உணர்வு நின்று இறந்து நின்று. பாருங்க, உரை உணர்வு. உரைன்னா என்னது? இப்ப கட்டுரை அப்படின்னா என்னது? அந்த சொல். உரைங்கிறது அந்த சொல். உரைக்கிறது. சொல்லால உரைக்கிறது. அப்ப உரை என்பது சொல். உணர்வு என்பது ஃபீலிங்ஸ் உணர்வு. சரியா? எனவே உரை உணர்வு இறந்து நின்று, அதையும் கடந்து. சரியா? என்னது? அவன்ட பெருமைய சொல்லாலயும் விவரிக்க முடியல. உணர்வையும் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு, அந்த உணர்வாலயும் வெளிப்படுத்த முடியல. அவர் அந்த அவர் இறைவன்ட இருக்கக்கூடிய அந்த இறைவனின் அருட்கடாட்சம் கிடைத்த அந்த நிலைய சொல்லாலே சொற்களால வர்ணிக்க இல்ல. சிறப்பிக்க முடியல. இருந்தாலும் கூட அவருக்கு முடிஞ்ச மட்டும் சொல்றாரு. நமக்கு அந்த செய்யுளா இருக்கு. உணர்வையும் வெளிப்படுத்த முடியாம இருக்கு அந்த சொற்களால. எனவே அந்த சொல்லையும், உணர்வையும் கடந்து நின்று, சரியா? எல்லாத்தையும் கடந்து நின்று என்ன செய்றார் அவர்? உணர்வதோர் உணர்வே. உணர்வதோர் உணர்வே. எனவே சொல்லாலையும், உணர்வாலையும் சொல்ல முடியாத நிலையில, உணர்வதோர் உணர்வு. ஞானத்தால் அறியக்கூடியதோர் பேரறிவானவனே. அதாவது ஞானத்தால். ஞானம் என்பது என்னன்னு கேட்டா, அந்த முத்தி நிலை. முத்தி நிலைங்கிறது என்னது? என்ன முத்தி நிலைங்கிறது? அந்த இறைவனை அடைந்த பிறகு நம்ம இருக்கக்கூடிய நிலை தான் முத்தி நிலைன்னு சொல்றோம். எனவே அதுதான் அந்த அந்த நிலையில தான் உணரணுமா ஒழிய, நம்ம வார்த்தையாலேயோ, உணர்வாலேயோ நம்ம என்ன செய்யலாது? உணர இயலாது. அது ஒரு உணர்வு நிலைங்கிறது வந்து ஒரு பேரானந்த நிலை அல்லது ஞான நிலைக்கு போனா தான் இறைவனை உணரலாம். எனவே அப்படிப்பட்ட நிலையில அப்ப இதற்காக தவம் இருப்பாங்க. முனிவர்களும், தேவர்களும் என்ன செய்வாங்க? தவம் இருப்பாங்க. இறைவன்ட அந்த அருட்கடாட்சத்தை பெற வேண்டும் அப்படின்ட்டு. ஆனா இவர் என்ன செய்றாருன்னு கேட்டா, சாதாரண ஒரு மனிதரா இருக்கிற நிலையில இறைவன்ட நெருக்கம் வந்து இயல்பா அவருக்கு வந்து என்னது? கிட்டுது. முழுமையா கிட்டல. அந்த முழுமையாக கிட்டணும். அவருடைய திருவுருவத்தை கண்டுறணுங்கிற ஒரு போராட்டத்துல தான் அவர் இருக்காரு. சரியா? அப்ப அந்த தான் ஞானத்தால் அறியக்கூடியது ஒரு பேரறிவானவனே. யான் உன்னை உரைக்குமாறு உணர்ந்தே. சரியா? யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே என்றால், நான் உன்னை அதாவது உன்னை புகழ்ந்துரைக்கக்கூடிய வகையில எப்படி உன்னை எப்படி நான் புகழ்றது? சரியா? நு உன்னை உன்னை பற்றி உனது பெருமைகளை, அ உனது செயல்களை, உனது அந்த அருள் நிலையினை எப்படி நான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா நீ என்ன செய்யன்னு கேட்டா, அத எப்படி சொல்றது நீ? நீ தானே எல்லாத்தையும் இயக்குற, என்னையும் இயக்குற. நான் சொல்ற வார்த்தையும் நீயா தான் இருக்க. எனவே உன்னை விளக்குவதற்கு நீயே எனக்கு ஒரு வழிய காட்டு. என்னால முடியல. உன்ட சிறப்ப சொல்றதுக்கு என்னால வார்த்தையாலயோ அல்லது உணர்வாலயோ முடியல. ஏதாவது ஒரு வகையில நீயே எனக்கு துணை செய். உன்னை புகழ்றதுக்கு நீ தான் எனக்கு துணை செய்யணும். அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்றார். ஏன்னா வார்த்தையால விவரிக்க முடியல. உன்னை விளக்குவதற்கு அல்லது உன்னை புகழுவதற்கு, உன்னை விளக்கி சொல்வதற்கு எனக்கு நீ ஒரு வழியை காண்பிப்பாயாக அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரியா? அப்ப அதன் அடிப்படையில பாருங்க, அன்பர்களுக்கு அரசனாக இருக்கக்கூடியவன், அடியவர்களின் தந்தையாக இருக்கக்கூடியவன், உயிரோடு உடலும் மயிர்கூச்செறியும்படி நெகிழ்ந்து உருகும்படியாக என் உள்ளத்தினுள்ளே புகுந்து நின்று உருக்கி, பொய்மையாக அறியாமையை தொலைத்த உண்மை ஒளியாக இருக்கக்கூடியவன், அலைமோதுகின்ற நிலை பெற்றதுமான அமுதமயமான தெளிவான ஆனந்த கடலாக இருக்கக்கூடியவன், திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமானாக இருக்கக்கூடியவன், சொல்லையும் உணர்வையும் கடந்து நின்று ஞானத்தால் அறியக்கூடியதோர் பேரறிவாளனாக இருக்கக்கூடியவன், நான் உன்னை இவ்வாறாக இருக்கக்கூடியவன வார்த்தையால் என்னால் விவரிக்க முடியல. எனவே நான் உன்னை விளக்கி உரைக்கும் வழியை எனக்கு உணர்த்துவாயாக அப்படிங்கிற மாரி சொல்றாரு. விளங்குதா? அப்ப இதுல பாருங்க, இறைவன்ட சிறப்பும் இருக்கு. அவருட உணர்வு நிலை, அனுபவ இலக்கணம் எல்லாமே இதுல இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம்? இதெல்லாம் படிச்சு முடிப்போம். முதல்ல அந்த பாடல்ட ஒரு தெளிவ எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு பாடல்லையும்.
அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், கேள்வி பதில்கள் நம்ம ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு பாடல்களையும் எப்படி எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறதுங்கிற நம்ம படிப்போம். சரி, அப்போ அதன் அடிப்படையில் நம்ம 3வது பாடலை மிக வெற்றிகரமாக நம்ம முடிச்சிட்டோன்னு யோசிக்கிறேன். அப்ப அதன் அடிப்படையில நீங்க இந்த பாடல்ட பொருளை யாராவது ஒரு ஆள் இந்த பாடல்ட பொருளை உங்களோட மொழி நடையில சொல்லுங்க. சொல்ல ட்ரை பண்ணுங்க. சரியா? என்னத்த சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்க உங்களோட மொழி நடையில சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள். சொல்லுங்க. சொல்லுங்க நுஹா, சொல்லுங்க. யாராவது தாட்சாயினி யாராவது சொல்லுங்க. குயிக்கா சொல்லணும். டைம் இல்லை, நமக்கு நிறைய பாடல்கள் பார்க்கணும். சொல்லுங்க. அன்புள்ள அடியவர்க்கு அரசனாக உள்ளவனே, ம். அடியேனுடைய தந்தையே, ம். எனது உடம்பும் உயிரும் நெகிழ்ந்து உருகுமாறு என் உள்ளத்தினுள்ள நிலை பெற்று அறியாமை என்ற இருளை வந்து நீக்கிய ஞான ஒளியே, ம். அலைமோதாது நிலை பெற்ற சமுதாயமாகிய தெளிந்த ஆனந்த கடலே, திருப்பெரும் துறையிலே வந்து வீற்றிருக்கின்ற சிவனே, சாதாரண உணர்வுகளை கடந்து மெய் ஞானத்தினால் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய பேரறிவுடையவனே, ம். நான் உன்னை போற்றி கூறும் வழியினை எனக்கு கூறுவாயாக. ஓகே. அதுல இடையில சொன்னீங்க சமூகம் என்னமோன்னு சொன்னீங்க. அது என்னது? கடலாகி நம்ம சமூகம் ஏதோ சொன்னீங்க அங்கன. அது என்னது? கடலாகிய ஓ, ஏதோ சமூகம்னு ஒரு வார்த்தை ஒன்று வந்துச்சு அந்த இடத்துல. சமுதாயம்னு ஏதோ சொன்னீங்க. சமுதாயமாகிய தெளிந்த ஆனந்த கடலே, இல்லை, அந்த இடத்துல சமுதாயம்லாம் அங்கே வராதே. அமுதமாகிய தளி. அதானே. ஆ. ஓகே, அமுதமாகிய கடலை. சரியா? ஓகே. இப்போ நம்ம என்னன்னு கேட்டால் நம்ம விலங்கி எதை சொல்கிறேன், நம்ம ஒரு 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 ஒன்று பார்த்து நம்ம வாசிக்க முற்படுறதோ அல்லது அது என்ன சொல்கிறது, இயல்பாக நம்மளோட புரிஞ்சுக்கொண்டு நம்மளோட இதயத்திலிருந்து வரணும் அந்த வார்த்தைகள், அந்த விளக்கம். அப்போ தான் நம்ம மனதில் பதியும். அதனால் நீங்கள் உங்களுக்கு பிழையா சொன்னாலும் பரவாயில்ல, விலங்குனதை சொல்லுங்க. அப்பதான் நம்ம அதுக்கான தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து மறந்துரும் பிள்ளைகள் அடிக்கடி. ஏன்னா எல்லாம் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கு. அது வந்து என்ன சொல்றது, கருத்துக்கள் ஒன்று மாதிரி இருக்கு. அதனால இந்த பாடல் படிச்சுட்டு அடுத்த பாடல் போய் இது மறந்துடும். அதனால நம்ம பாடமாக்கி இது சொல்லல, அதை விட நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் புரிஞ்சுக்கிட்டோம்னா சரி. இந்த பாடல் இதாக சொல்லியிருக்கு அப்படின்னு மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும். சரியா? அப்போ சரியா வந்து சரி, அடுத்த பாடலுக்கு போமா? அடுத்த அடுத்த பாடலுக்கு போடுவோம் போமா? 4வது பாடல். பேசுங்க மத்தாக்களும். ஓகே சார். ஓகே. அந்த பாடல் தெளிவாயிருச்சா? அதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? முதலாவது பாடல்ல பிரச்சனை இல்லை தானே அதுல? பிள்ளைகள் இல்ல சார். பேசுங்க. மற்ற யாக்கள் இல்ல அன்மியூட் பண்ணி சார். பேசுங்க. இல்ல ம். சார். ஓகே. 4வது பாடல் பாருங்க. உணர்ந்தமா முனிவர் உம்பரோடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே, இணங்கிலி எல்லா உயிர்க்கும் உயிரே, எனை பிறப்பருக்கும் மருந்தே, திணிந்ததோர் இருளுள் தெளிந்த தூ வெளியே, திருப்பெரும் துறையுரை சிவனே, குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை, குறுகினேன் இனி இனி என்ன குறையே. சரி, வாசிங்க ஒரு ஆள். குயிக்கா இருக்கணும், கற்பூரமா இருக்கணும். உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே, இனங்கிளி எல்லா உயிர்கட்கும் உயிரே, எனை பிறப்பு அறுக்கும் எம்மருந்தே, திணிந்ததோர் இருளில் தெளிந்தது ஒளியே, திருப்பெருந்துறையுரை சிவனே, குணங்கள் தாமில்லா இன்பமே, உன்னை குறுகி நீத்து இனி என்ன குறையே. வெரி குட். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், திரும்ப அந்த அருமந்தங்களை, அதாவது அந்த உள்ள சொற்களோட பொருளை நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு பொருளுக்குள்ள போப்போம். சரியா? ஓகே, கவனிங்க. உணர்ந்த மாமுனிவர், உணர்ந்த மாமுனிவர் அப்படி பிரிச்சு வச்சுக்கணும். உணர்ந்த மாமுனிவர் அதாவது இறைவனை கற்று, அதாவது நிறைய இருக்குதுன்னு வேதம் ஆகமம் அப்படி நிறைய நூல்கள் இருக்கு. சரியா? அப்ப இந்த நூல்களை இப்ப வந்து சாதாரணமான ஒரு பக்தன் யோசிங்களேன். ஒரு சாதாரணமான ஒரு பக்தன், ஒரு வேண்டுதலுக்கு போகக்கூடிய பக்தன் இவ்வாறான உள்ள அந்த இலக்கியங்களையோ அல்லது இதிகாச கருத்துக்களையோ அவர் படிச்சிருக்க மாட்டான். அவன் அவன் வந்து உணர்வு நிலை மட்டும்தான். இறைவன், இவன்கிட்ட போனா ஏதாவது நடக்கும், இதை சொன்னா அவன் வந்து நமக்கு வழிபடுத்துவான், நம்மட பிரார்த்தனையை அவன் நிறைவேற்றுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் முனிவர்களும் தேவர்களும் தனது வாழ்க்கையை இறைவனுக்காகவே அர்ப்பணிச்சிருவாங்க, தவம் மேற்கொண்டு. சரியா? வாழ்வியல், அதாவது ஒரு லௌகீக வாழ்க்கைக்குள்ள போகாம இவர் என்ன செய்வான்னு கேட்டா, முழுமையாக இறைவன் இறைவன் நம சிவாய் நம சிவாய் அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு முழுமையாக தியான நிலைக்கு போயிடுவாங்க. சரியா? ஏன்னா இறைவனை ஃபீலிங், அந்த உணர்வு நிலையாக உணர்ந்திருப்பாங்க, கற்றும் உணர்ந்திருப்பாங்க. விளங்குதா? இப்போ தேவர்களும் முனிவர்களும் அப்படிப்பட்டவங்க.
இறைவனை இறைவனுக்கு அணுக்கமானவர்களாகவும் இறைவனை அடையணும் முத்தி அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நோக்கத்தோடயே தன் வாழ்நாளை வந்து அர்ப்பணிச்சவங்களா இருப்பாங்க. எனவே அதைத்தான் சொல்றாங்க, உணர்ந்த மாமுனிவர் கற்றுணர்ந்த பெரிய முனிவர்கள் உம்பரோடு ஒளிந்தார். சரியா? உம்பர் என்பது இந்த இடத்துல தேவர்கள். ஒளிந்தார் என்கின்ற போது இவ்வாறு இருக்கக்கூடிய அந்த மாமுனிவர்களும் தேவர்களும் என்ன செய்றாங்க, அவனை உணர வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இருக்காங்க. எனவே அவர்களுக்குமே ஈஸியா அவர் கிடைக்க மாட்டார். அவர்ட்ட அந்த அருள் வந்து இலகுவாக இவங்க தவம் செய்றாங்க, உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாங்கன்ட்டு வரமாட்டாராம். சரியா? அவர்களுக்கு அந்த அந்த உணர்வுக்கும் இலகுவாத உணர்வுக்கு கூட நேரடியா பார்க்கிறத விடுவோம், உணர்வுக்கு கூட எட்டாத ஒரு பரம்பொருளா இருக்கக்கூடியவன் தான் இறைவன். எனவே இறைவனை காணுவதற்கோ அல்லது அவன்ட அந்த அருளை பெறுவதற்கோ வந்து இலகுவான முறையில இலகுவா பெறுவதற்கு சிக்கல். சரியா? அப்ப அப்ப என்னத்த சொல்ல வர்றாருன்னு கேட்டா, எனவே தேவர்களும் இருக்காங்க, முனிவர்கள் எல்லாமே இருக்காங்க. அ ஒரு பிரயத்தனத்த மேற்கொள்றாங்க. இறைவனை அடையணும் அப்படின்ட்டு. அப்ப அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஒரு பேர் அருள் யாருக்கு கிடைச்சிருக்கு? யாருக்கு கிடைச்சிருக்கு? சொல்லுங்க. மாணிக்கவாசகர். ஆ மாணிக்கவாசகர். அதத்தான் சொல்ல வர்றாரு இந்த இடத்துல. சரியா? அப்ப அப்ப தேவர்களுக்கும், முனிவர்களுக்கும் எட்டாத ஒரு பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டா, இறைவன். சரியா? இணங்கிலி, இணக்கம். ஒருத்தரோட நம்ம இணங்கிட்டோம்னா, நம்ம என்னது அவரோட உடன்பட்டுட்டோம்னு அர்த்தம். சரியா? அப்ப இங்கு இணங்கிலி என்றால் இணங்கு இலி. இணங்காத நிலை. சரியா? அப்ப அது இல்லாம ஒப்பிட்டு பார்க்கிறது. இன 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 இணக்கி பார்க்கிறது. ரெண்டையும் இணைச்சு பார்க்கிறதா, இது பெருசா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பிடுற நிலையையும் நம்ம இணங்கிலின்னு சொல்லலாம். இணங்கு என்பது ஒப்பிடுறது. இலி என்பது இந்த இடத்துல நெகட்டிவா வந்திருக்கு, ஒரு எதிர்மறை வினை சொல்ல வந்திருக்கு. அப்போ ஒப்பில்லாதவனை ஒப்பிட்டு பார்க்க இயலாது. உன்னை வைத்துக்கொண்டு உனக்கு நிகராக இருக்கக்கூடிய வேறொரு சக்தி என்ன செய்யாது, நான் வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. என்ன ஒப்பில்லாதவனே, ஒப்பிட முடியாதவனே, எல்லா உயிருக்கும் உயிரே. சரியா? உயிர்கள் எல்லாவற்றுக்கும் உயிர். அப்ப உயிர்கள் இந்த உலகத்துல ஏற்கனவே பார்த்ததுனே, முன்புமாய் பின்பு முழுவதுமாய்ன்னு. அப்ப உலகம் உருவாவதற்கு முன்பும் சரி, உலகம் உருவான பிறகு அதுல உலகத்துல சரியா ஒவ்வொரு அணுவுலையும் வந்து இறைவன் இருக்கான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சரியா? எனவே இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டா, எல்லா உயிருக்கும் உயிரே, அதாவது உயிர்கள் எல்லாவற்றுக்கும் உயிரான, அப்ப உயிர்கள் எல்லாவற்றுக்கும் உயிரா இருக்கக்கூடியவன். என்ன சொல்றது, இப்போ ஒரு ஒரு மான் இருக்குன்னு வைங்களேன், மானுக்கு உயிர் இருக்குதுனே, அந்த உயிர் வந்து யாருன்னா இறைவன் தான் அந்த உயிரா இருக்கான். மனிதனானா அந்த மனிதனுக்குள்ளேயும் உயிரா இருக்கிறது, ஆன்மாவா இருக்கிறது இறைவன் தான். சரி, ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லுவாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். விளங்குதா? அப்ப இறைவன் என்ன செய்யறான்ட்ட, உயிர்லையும் உடம்புலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கருத்தோட்டத்தை சொல்றாரு. அப்ப எல்லா உயிருக்கும் உயிரே, உயிர்கள் எல்லாவற்றிற்கும் உயிரானவனே, என்னை பிறப்பருக்கும் எம்மருந்தே. சரி, எனது பிறவி பிணியை நீக்குகின்ற மருந்தே. உங்களுக்கு முடிஞ்சா நீ அந்த சிவபுராணம் இருக்கு, சிவபுராணம் திருவாசகம் தான். சரியா? நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க. அந்த அந்த அதை கொஞ்சம் நீங்க முடிஞ்சா யூடியூப்ல சரி அடிச்சு பாருங்க, அது வரும். அல்லது வாட்சி பாருங்க. நிறைய கருத்துக்கள் அதோட நிறைய கருத்துக்கள் அதுலேயும் இதுலேயும் ஒன்றா தான் இருக்கு. பெரும்பாலும் ஒரே விஷயங்கள் தான் அதில் இருக்கு, இறைவன் அந்த சிறப்பை சொல்றது. சரியா? அப்ப என்னை பிறப்பருக்கும் என் மருந்து என்கின்ற போது, ஒவ்வொரு இப்போ நம்ம வந்து மனிதர்களாக பிறந்திருக்கோம். அப்போ ஒவ்வொரு சமயத்திலையும் மதத்திலையும் வந்து அந்த மறுபிறவி அப்படிங்கிறது வந்து நம்பப்படுது. ஒரு பிறவி இப்போ 7 ஜென்மங்கள் ஒரு ஆளுக்கு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஒருத்தன் வந்து இப்போ நம்ம மனித பிறவியா இருக்கோம்னா, அடுத்த பிறவி நமக்கு எது என்னவா இருக்கும், என்ன உயிரா இருக்கும்னு தீர்மானிக்கிறது எதா இருக்கும், நம்ம செய்யக்கூடிய அந்த புண்ணியமும் பாவத்தை அடிப்படையில தான் அடுத்த பிறவி என்ன, அல்லது அடுத்த பிறவி இருக்கா இல்லையா, அப்படி அடுத்த பிறவி இருந்தா என்ன பிறவியா பிறக்கணுங்கிற எல்லாமே டிசைட் பண்றது நம்மட கர்மா. சரியா? அப்ப அப்படி இருக்கிற நிலையில வந்து ஒவ்வொரு உயிரும் வந்து இறைவனை நோக்கி முத்தி அடைகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த அந்த உயிர், அந்த ஆன்மா அதோடே போயிடணும். அதாவது இனி அடுத்த பிறவிங்கிறது வேணாம். ஏன்னா உயிரா பிறந்தா அது துன்பம் தான் கூடுதலா. சரியா? துன்பப்படுறது தான் இந்த வாழ்க்கை நியதியா இருக்கும். எனவே அந்த துன்பத்தை பட்டுக்கொண்டு நம்ம இருக்கிறத விட அப்படியே முத்தி அடைஞ்சிட்டோம், அடுத்த பிறவி நமக்கு இருக்காது. அப்ப எனவே அந்த அடுத்த பிறவி இல்லாத நிலைக்கு தான் ஒவ்வொரு ஆன்மாவும் முயற்சி செய்யுது. இறைவனை வணங்கி என்ன செய்யறது, அப்படியே அந்த பிறவியற்ற நிலையை வந்து பெற்றுக்கொள்ளணும்ட்டு. அதான் இங்க சொல்லப்படுது, என்னை பிறப்பருக்கும் என் மருந்தேனா, எனது பிறவி பிணியை பாருங்க, பிறவி பிணி. அப்ப அந்த உயிர் வாழ்றதே வந்து நோய் தான். எனவே அந்த நோயை, அந்த பிறவி பிணியை நீக்குகின்ற மருந்தே. சரியா? அந்த என்னது பிறவி பிணியை நீக்குகின்ற மருந்து அப்படின்னு நம்ம சொல்ல வருது. அப்ப இறைவன் தான். ரெண்டு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஒன்றாவது, நம்ம பிறந்துட்டோம், பிறகும்போது நிறைய துன்பங்கள் இருக்கு, அந்த துன்பங்களை நீக்குகின்ற மருந்தாகவும் காணப்படுறான். அது இல்லாம அந்த முத்தி நிலை அடைந்து அடுத்த பிறவியை பெறாத ஒரு நிலைக்கும் இறைவன் வந்து
கொண்டு செல்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது விளங்குதா? அப்ப என்னை பிறப்பறுக்கும் இம்மருந்து எனது பிறவி பிணியை நீக்குகின்ற மருந்து. மருந்துங்கிறது என்னது? ஒரு மருந்துங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு ஒரு நோயை தீர்க்கிறதுக்கு. எனவே இந்த இடத்துல அந்த பிறவி பிணியை நோக்குகின்ற மருந்தாக இறைவனை வந்து சொல்றோம். அப்ப இது ஒரு அணியாவும் நம்ம பார்க்கலாம், ஓமேனியாவும் நம்ம பார்க்கலாம். அது பிறகு நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே. இது வச்சு விளங்கிச்சா பிள்ளைகள்? இப்ப நம்ம பார்த்த வரிகள் எல்லாமே ஓம் சார். ஓகே. இப்ப அடுத்தது பாருங்க. திணிந்ததோர் இருளில். சரியா? திணிந்ததோர் இருள்னா பிள்ளைகள் ஒரு கருமையான இருள். ஒரு ஒரு நள்ளிரவுல இப்போ நம்ம ஒரு 6 மணி ஆகும்போது என்னது 6 6:30 ஆகும்போது லைட்டாக இருட்டும். போக போக அது நல்ல கருமையான இருட்டாயிரும். என்ன? எனவே அந்த இருள்ங்கிறது செறிந்த இருள், ஒரு கடுமையான இருள். சரி, அந்த கடுமையான இருளில் திரிந்ததோர் இருள், திணிந்ததோர் இருளில், செறிந்த அந்த அடர்த்தியான அந்த இருளில் தெளிந்த தூ ஒளியே. அப்ப தெளிவான விளங்கும் தூய ஒளி. சரியா விளங்குதா? அப்ப இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு இருள்மயமானது. நமக்கு வந்து என்னது, இந்த இருள்ல வந்து எங்கிட்ட எங்க பாதை இருக்கு, எப்படி போறதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எம்மை வழிநடத்தக்கூடிய, வழிப்படுத்தக்கூடியவன் யாருன்னு கேட்டா இறைவன். எனவே அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு கேட்டா தெளிந்த தூவொளியே. சரியா? அதாவது தெளிந்து விளங்கும் தூய ஒளியாக. சரியா? தூய ஒளியாக இருக்கக்கூடியவனாக யார் காணப்படுறா? இறைவன் காணப்படுறான். சரியா? அப்ப இருள்மயமான அந்த வாழ்க்கையில ஒரு ஒளிமயமானவனாக காணப்படுறவன் இறைவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம பார்க்கலாம். அது அவன் எங்க உறைந்திருக்கிறான்? திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கிறான். எனவே திருப்பெருந்துறை உரை சிவனே, திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே. விளங்கிடுச்சா? இது வரைக்கும் விளங்கியிருக்கும் உங்களுக்கு. இந்த குணங்கள் தான் இல்லா இன்பமே. சரியா? என்னது குணங்கள்? முக்குணங்கள் என்னது? முக்குணங்கள் பார்த்தோம். முக்குணம் ஆணவம், என்னது? கண்மம், மாயை. அது மும்மலம். ஆணவம் கண்மம். அது மும்மலம் தானே. யாராவது சமயப்படம் படிச்சவங்க முக்குணங்கள் சொல்லுங்க. முக்குணங்கள் அது அதுவும் ஆணவம் கண்மமா நினைக்கிறேன். ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன். மும்மலங்கள் முக்குணங்கள். இல்ல இல்ல, நான் நினைக்கிறேன் முக்குணங்கள்ல இது ரஜசிக் தமசிக் சாத்விக்னு 3 குணங்கள் இருக்கு. சரியா? ரஜசிக் தமசிக் சாத்விக்ன்ட்டு. சரியா? அது இது வடமொழி சொற்கள் தான். சரியா? ரஜகுணம், தமோ குணம், சாத்வீக குணம், 3 இருக்கு முக்குணங்கள். அப்ப அந்த குணங்கள் வந்து என்ன சொல்றோம்? நம்ம கோபப்படுறோம் வைங்களே, கோபப்படுறோம், எரிச்சல் ஆகுறோம், அதெல்லாம் வந்து ரஜசிக். சரியா? தமசிக் வந்து ஓரளவு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது, கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது. சாத்விக் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா சாந்தமா இருக்கிறது. சரியா? அப்ப பாருங்க சொல்லுவாங்க, அந்த இறைச்சி சாப்பிடாம அந்த மரக்கறி சாப்பிட்றவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த அந்த குணம், அந்த சாத்வீகமான குணம் இருக்கும், கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு சும்மா சொல்றது. விளங்குதா? ஏன்னா அந்த உணவுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும் அந்த குணங்கள். விளங்குதா? அப்ப அப்படி இருக்கும்போது இந்த 3 குணங்கள் வந்து என்னது? ரஜசிக் தமசிக் சாத்விக் அப்படின்னு 3 குணங்கள் இருக்கு. எனவே இந்த குணங்கள் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா நேரத்துக்கு நேரம் மாறும். யாருக்கு யாருக்கு மாறும்? மனிதர்களுக்கு மாறும். காலையில ரஜசிக்கா இருக்கும், பகலைக்கு தமசிக்கா இருக்கும், நைட்டுக்கு சாத்விகம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இறைவனுக்கு வந்து அந்த முக்குணங்களோட தாக்கம் இருக்காது. எப்போதுமே ஒரே மாதிரி. இப்ப குணங்கள் இல்லாத ஆனந்தமே, ஆனந்தமானவனே, குணங்கள் இல்லாத ஆனந்தமானவனே, உன்னை குறுகினேற்கு இனி என்ன குறையே. சரியா? உன்னை அடைந்த எனக்கு இனி குறை என்ன உள்ளது? ஒரு பாட்டு இருக்கு, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை. ஒரு பாட்டு இருக்கு, நல்ல ஒரு நல்ல அருமையான ஒரு தியான நிலைக்கு போகக்கூடிய ஒரு பாடல் ஒன்று. முடிஞ்சா நீங்க அடிச்சு பாருங்க. ஒரு ஒரு நல்ல லேடி ஒருத்தவங்க படிச்சாங்க, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு. சரியா? அப்ப எனவே இங்கு இவர் என்ன செய்யறார்? நிறைய குறைபாடுகளோடு இருக்கக்கூடியதான மனிதன், நிறைய இன்ப துன்பங்கள் குறை இருக்கும். ஆனால் இறைவனை அடைந்த அவருக்கு என்னன்னு கேட்டா இறைவனே நமக்கு இருக்கா, வேற என்ன குறை இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப உன்னை அடைந்த எனக்கு, உன்னை நான் அடைஞ்சிட்டேன், இவ்வளோ இறைவன் இருக்கும்போது நான் உன்னை அடைஞ்சிட்டேன், எனவே எனக்கு என்ன இல்லை, குறை இல்லை அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? பாருங்க, கடைசியில முடிக்கும் போது ஒரு 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 பாயிண்ட்ல முடிக்கிறாரு. இதுக்கு முன்பு உள்ள பாடல் எப்படி முடிச்சாருன்னு சொல்லுங்க பாப்போம். குயிக்கா யோசிச்சு சொல்லுங்க. கடைசியா அந்த 2 வரி என்னது சொன்னுச்சு பாப்போம், யார் சொல்றான்ட்டு. கடைசி 2 வரி என்ன சொன்னுச்சு? என்னால உன்னை பற்றி இதை கூறப்பட பற்றி வேண்டும் சொல்ல வந்து நீ முடியல. வந்து கூறு அப்படின்னு சொல்றாரு. என்னால வார்த்தையாலையும் உணர்வாலையும் என்னால கூற முடியல, நீயே எனக்கு வழி ஒன்று காட்டு அப்படின்னு சொல்றாரு. சரி, அதுக்கு முதல்ல உள்ள பாடல், அதுல முதல்ல உள்ள பாடல் பாப்போம், அப்படியே பார்த்துட்டு போம். 2வது பாடல். அதுக்கு உதவ வந்து கைமாற செய்யறதுக்கு வந்து எனக்கு ஒன்றும் இல்லைன்னு வந்து சொல்றாரு. கைமாற சொல்றதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முதல் பாடல்.
இந்த உன்னை கண்டு களிக்கும்படி வந்து எனக்கு அருள் புரிவாயாக. ஆ அப்படியே ஒவ்வொன்றும் பாருங்களா ஒரு அந்த மெத்தட்ல தான் போகுது. அந்த அந்த செட்டிங்கை பிடிச்சிட்டீங்கன்னா சரி, நீங்க அழகா கொண்டு போயிடலாம். சரியா? விளங்குதா? இப்போ நீங்க எல்லாம் இப்போ படிச்சோன்னா நம்ம எல்லாருமே இப்போ சிவ இந்த சிவபக்தர்களாக ஆக மாட்டோம். இப்போ நம்ம அமலநாதிமன் படிக்கும்போது விஷ்ணு அந்த டைம்ல என்ன செய்யணும்? ஒரு அந்த நிலைக்கு போனால் தான் நம்ம மைண்டுக்குள்ள. அதனால தான் நான் இவ்வளோ விளக்கி விளக்கி சொல்றேன் நான். சரியா? அந்த அந்த விஷயத்தை நல்லா விளங்கி ஆழமா போகணும் அப்படின்ட்டு. திரும்ப நம்ம காரணமலை படிக்கும்போது அதுவும் என்னது, முழுமையா அதுக்குள்ள இறங்கிடுவோம் நம்ம. சரி, அதனால முழுமையா வாங்க. ஒவ்வொரு இதையும் வந்து நம்ம சமயமா பார்க்காம, மதமா பார்க்காம, அதை ஒரு இலக்கியமா நம்ம பார்த்துட்டு போகும்போது, எப்படியெல்லாம் பாருங்க ஒரு உணர்வு நிலையை இலக்கியத்துக்குள்ள எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? ஓகே. இப்போ கிட்டத்தட்ட ஒரு படம் ஒன்று வந்துச்சு. இப்போ முன்னெல்லாம் ட்ரெண்ட் ஒன்று இருந்துச்சு. இப்போ பேய் படங்கள்லாம் கொஞ்சம் காலம் அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இது அரண்மனை 1, 2ன்னு வந்துட்டு இருந்துச்சு. சுந்தர்சி நடிக்கிறது அந்த மாதிரி ஒரு வந்துச்சு. கொஞ்ச காலத்தில் நகைச்சுவை படங்கள்லாம் வந்துச்சு. இப்போ வந்து பக்தியும் நகைச்சுவையும் கலந்து இருக்கக்கூடிய வகையில் இப்போ நம்ம கருப்புன்னு ஒரு படம் வந்துச்சு கிட்டத்தட்ட சூர்யாட. இப்போ அதெல்லாம் வந்து அந்த அதுவே வித்தியாசமான ஒரு ஒரு நிலை, ஒரு அரசியல் ரீதியான அந்த சட்டத்தையும் பக்தியையும் இணைச்சு வித்தியாசமான ஒரு மனநிலை கொண்டு வராங்க அந்த படத்தை. இப்ப அந்த மாதிரி இருக்கு. அப்ப நம்ம என்ன செஞ்சோம், அதை 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 அந்த அந்த பாடலோட நம்ம கலந்து போகும்போது இன்னும் நல்லா நமக்கு தெளிவாக விளங்கக்கூடியதற்கு வேண்டாம் விருப்பம் படிக்கக்கூடாது. சரியா? ஓகே. இப்போ இதுதான் இந்த விஷயம். அதன் அடிப்படையில் பாருங்க, கற்றுண கற்றுணர்ந்த முனிவர் தேவர்கள் முதலானவர்களது உணர்வுக்கும் எட்டாத பொருளே, ஒப்பில்லாதவனே, உயிர்கள் எல்லாவற்றுக்கும் உயிரானவனே, எனது பிறவிப் பிணியை நீக்குகின்ற மருந்தே, செறிந்த இருளில் தெளிவாக விளங்கும் தூய ஒளியே, திருப்பெருந்துறையில் வீட்டிற்கும் சிவபெருமானே, குணங்கள் இல்லாத ஆனந்தமே, உன்னை அடைந்த எனக்கு இனி குறை என்ன உள்ளது? இப்போ என்னென்ன இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பிள்ளைகள் நம்ம வந்து ஒரு அட்டவணை படுத்துவோம். கச கச கசன்னு. சரியா? அட்டவணை படுத்திட்டு அதை பாடமாக்குங்க நீங்க. இதை விளங்கிக் கொள்ளுங்க, அதுக்கு பிறகு பாடமாக்கிக் கொள்ளுங்க. அப்போ பொதுவாக தான் கேட்பாங்க. அப்போ கட கடன்னு என்னது எழுதிடலாம். இப்போ நீங்கள் நினச்சா நாங்கள் சமயப்பாடம் அப்படி படிக்கும்போது பிள்ளைகள் அந்த எண் குணங்கள்னு இருக்கு. சரியா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம், சமயப்பாடம் படிச்சுங்கிறீங்களா? எண் குணங்கள்னு இருக்கு. தன்மயத்தினாதல், தூய உடன்பனாதல், இயல்பாகவே பாசங்கள் இது நீங்குதல். யாராவது ஞாபகம் இருக்கா? எண் குணங்கள்னு சமயப்பாடத்தில் படிச்சிருப்பீங்க ஓயல்ல. இப்போ அதெல்லாம் அந்த டைமில் வந்து 8 இருக்கும். அது 8ஐயும் நான் ஆழமாக படிக்குமா அதை கேட்பாங்க. எண் குணங்கள் அப்படிங்கிற 8ஐயும் கடகன்னு எழுதுறது தான். அப்போ அதை கட்டாயம் பாடமாக்கிருக்கு. அந்த மாதிரி நம்ம என்ன இதை வந்து எல்லாம் நல்லா விளங்கிட்டு அதை நிரல்படுத்தி நம்ம பாடமாக்கி வச்சுட்டோம்னா ஈஸியாக எழுதி போடலாம். அப்போ ஆனால் விளங்காமல் பாடமாக்குறது சிக்கலாகும். ஏன்னா அங்கே எழுதும்போது நம்ம இதை பாடமாக்குறது மட்டும் எழுதி அதை விளக்கணுமே, அது தெரிஞ்சாதானே விளக்கலாம். அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். சரியா? ஓகே. அந்த அடிப்படையில் இது விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. யாராவது ஒரு ஆள் அதுக்கான பொருளை சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் மொழி நடையில், உங்கள் மொழி நடையில் சொல்லணும், வாசிக்கக்கூடாது. ஓகே, சொல்லுங்க பார்ப்போம். முனிவர்களாலும் தேவர்களாலும் அந்த அதை அறிய முடியாதத வந்து ம் அந்த அறிய முடியாதவனாகவும் அந்த ம் ஒப்பில்லாதவனாகவும் ம் உலகில் வாழ்கின்ற எல்லா உயிர்களுக்கும் உயிரை போன்றவனாகவும் ம் என்னுடைய அந்த பிறவி பின்னணியை நீக்கியவனாகவும் ம் அறியாமையில இருக்கின்ற இந்த இருளை வந்து போக்கி அந்த தூய ஒளியை வந்து பெறுவனாகவும் எவ்வித இன்பங்களுக்கும் கட்டுப்படாதவனாகவும் ம் அந்த கேட்டுப்பட்டு உன்னை அடைவதற்கு வந்து இனி என்ன குறை வந்திட போகின்ற வந்தவர் வந்து கேள்வி கேட்காரு. அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான் விஷயம். சரியா? இதுதான் சொல்றது புரிஞ்சு படிக்குதுன்ட்டு. இப்போ அதை கொஞ்சம் ஈஸியாக நம்ம விளங்கிட்டா சரி. சரியா? ஓகே. அப்போ பாருங்க, பாடலை உங்களுக்கு வாசிக்கும் போதே உங்களுக்கு பொருள் விளங்கிட்டா சரி. ஓகே, அடுத்த பாடலுக்கு போவோம். 5வது பாடலுக்கு. ஓகே. ஓகே, இதுவும் நல்லா அருமையான ஒரு பாடல். கவனிங்க. ஓகே. குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே, ஈரிலா கொழுஞ்சுடர் குன்றே, மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தென் மனத்திரை மன்னிய மண்ணே, சிறைபெறா நீர்போல் சிந்தையாய்ப் பாய்ந் திருப்பெருந்துறையுரை சிவனே, இறைவனே, நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை எண்ணிறக்கேனே அப்படிங்கிற மாதிரி பாடல் போகுது. சரியா? ஓகே. பாருங்க, திரும்ப ஒரு வாசிக்கிறேன், கவனிச்சுக்கொள்ளுங்க. குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே, ஈரிலா கொழுஞ்சுடர் குன்றே, மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திரை மன்னிய மண்ணே, சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறையுரை சிவனே, இறைவனே, நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை எண்ணிறக்கேனே அப்படிங்கிற மாதிரி போகுது. சரி, ஒரு ஆள் வாசிங்க. குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே, ஈரிலா கொழுஞ்சுடரே குன்றே, மறையுபாய் மறையின் பொருளுமாய் வந்தேன் மனத்திடி மன்னிய மண்ணே, சிறைபெற நீர்போல் சிந்தையாய்ப் பாய்ந்த துறையுரை சிவனே, இறைவனே, நீ என் உடலிங்கு கொண்டாய், இனி உன்னை எண்ணிறக்கேனே.
ஓகே. அதுல சின்ன டைப்பிங் மிஸ்டேக் வந்து சிந்தை வாய் பாயும் அப்படின்னு வரும். சிந்தை வாய் பாயும் திருப்பெருந்துறை சிவனே அப்படின்னு வந்திருக்கணும். மறையும் மாயின்னு வந்திருக்கணும். அவனை மறையும் பாயின்னு இருக்கு. அப்ப மறையும் மாயின்னு வந்திருக்கணும். ஓகே, இப்ப நம்ம நேரடியா அதுக்கோட விளக்கத்தை நம்ம பார்ப்போம் பாருங்க. குறைவில்லா நிறைவே, அதாவது குறைவில்லா நிறைவேனா என்னது? நிறைவு தான். எந்த ஒரு குறையும் இல்லை, நிறைவு, முழுமையான நிறைவு தான். சரியா? குறையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பாருங்க, நிறைகுடம் தழும்புமா குறைகுடம் தழும்புமா? குறைகுடம். ஆ குறைகுடம் தான் தழும்பு, நிறைகுடம் தழும்பாது. அப்ப முழுமை வந்து என்ன செய்யாது, என்ன செய்யாது, சலனப்படாது. அது மாதிரி தான் இறைவன் என்ன செய்யணும் கேட்டா, அந்த முழுமையானவன், அவனுக்கு குறையே இல்லை. அப்ப எப்பவுமே ஆனந்தமயமானவனா அவன் இருப்பான். என்னை குறைவில்லா நிறைவே, குறைவற்ற நிறைவே, கோதிலா அமுதே. கோதிலா அமுதுனா கோது, குற்றம். இப்ப முட்டை கோதுன்னு கேள்விப்பட்ட, முட்டையில அந்த கோது, அந்த ஓடு, அதை கோதுன்னு சொல்லுவாங்க, முட்டை கோது. மேல பாருங்க, ஓட்டுக்கு ஓட்டுக்கு உள்ளுக்கு பாருங்க மென்சவ்வு மாதிரி இருக்கும், சவ்வு மாதிரி இருக்கும். அது வந்து அந்த முட்டையை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து யோசிச்சு பாருங்க, அதை 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 இது பண்ணாதான் அந்த பொலிஷா அந்த என்னது, அந்த முட்டை விளங்கும் மென்மையா. அது மேல அது வச்சிட்டோம்னா அது வந்து ஒரு மங்களா தான் இருக்கும். விளங்குதா? எனவே கோதிலா அமுது அப்படின்னா, கோதுங்கிறது குற்றம். அவ குற்றமற்ற அமுதமானவனே. அமுதம்ங்கிறது ஒரு கிடைத்தற்கரிய ஒரு ஒரு திரவம். சரியா? எனவே அந்த குற்றமற்ற அமுதமானவனே. சரியா? இப்ப குறைவில்லா நிறைவே, கோதிலா அமுது, குற்றமற்ற அமுதம் போன்றவனே. அடுத்து கவனிங்க. ஈரிலா கொழுஞ்சுடர் குன்றே. பாருங்க, ஈரிலா கொழுஞ்சுடர் குன்றே. பாருங்க, ஈரிலா, ஈறு என்பது இறுதி. சரியா? ஈறு அல்லது ஈற்றுங்கிறது இறுதி. சரியா? ஈரிலா கொழுஞ்சுடர் குன்றே. அவ ஈரிலா என்பது, அப்ப ஈரே என்பது முடிவு, இலான இல்லாத, அப்ப முடிவில்லா கொழுஞ்சுடர் குன்றே. கொழுஞ்சுடர் குன்றே என்னது? அந்த நல்லா அந்த நெருப்பெரிக்கும் போது கொளுத்தி விட்டீங்கன்னு சொல்லுவாங்க. நெருப்பு ஏன் கொளுத்துனீங்க, ஏன் ஏன் தீக்குச்சி கொளுத்துனீங்க அப்படின்னா என்னது? அந்த தீப்பற்ற அந்த நிலைமை. அப்ப கொழுஞ்சுடர் குன்றேனா என்னது? அந்த ஒளிமலை. குன்றுங்கிறது வந்து என்னது? அந்த ஒளிமயமான, சரியா, தீப்பற்றி எரியக்கூடிய அந்த ஒளிமயமான அந்த குன்றாக இருக்கக்கூடியவன், முடிவில்லா ஒளிமலையே, தீப்பிழம்பாக இருக்கக்கூடியவனே. சரியா? அப்ப இறைவன் வந்து தீயாக நீராக எல்லாத்துலயும் காட்சி அளிக்கக்கூடியவர் இருப்பான். நீங்க வந்து திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அங்க ஒரு விளக்கு ஏத்துவாங்க, திருவண்ணாமலைன்னு ஒரு ஒரு திருக்கோயில்ல. சரியா? அந்த விளக்கு வந்து ஏத்துறது தான் தீ, அந்த அந்த நெருப்புல வந்து இறைவன் தெரிகிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 அறிகுறி. சரியா? நெருப்புல இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இங்கு முடிவில்லா ஒளிமலையே. சரியா? முடிவில்லாத ஒளி மலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? விலங்கு என்ன சொல்றேன்ட்டு? சரியா? முடிவில்லாத ஒரு ஒரு ஒளி மலையாக இருக்கக்கூடியவனா இறைவன் காணப்படுறான். அடுத்து மறையுமாய். மறை அப்படின்னா என்னது? மறை என்னது? வேதம். வேதம்ங்கிறது என்னது? வேதம்ங்கிறது என்னது? வேதம் தான் அந்த அந்த என்னது, அந்த இந்து மதத்தோட அந்த விஷயங்களை, அதோட உள்ள கருத்தியல்களை சொல்லக்கூடிய ஒரு நூல். சரியா? அந்த வேதத்தின் அடிப்படையில தான் நம்ம இறைவனை உணர முடியக்கூடியதா இருக்கும். தேவர்கள் முனிவர்கள் அதை வாசிப்பாங்க. அப்ப மறையுமாய், வேதமாகவும், மறையின் பொருளுமாய், அதன் பொருளுமாங்க வேதம். சரியா? அதுதான் பொருள். இப்ப நமசிவாய் அப்படின்னா அது ஒரு ஒரு மந்திரம், அதுக்குள்ள நிறைய பொருள்கள் இருக்கும். சரியா? அப்ப அந்த மாதிரி அந்த அந்த வேதமாகவும் அந்த வேதத்தின் பொருளுமாகவும் வந்து என்னுடைய மனத்திடை மன்னிய மண்ணே. எனவே இவர் என்ன செய்றாரு? ஒரு ஒளிமலையாகவும் வேதமாகவும் வேதத்தின் பொருளாகவும் எனது எனது உள்ளத்துக்குள்ள நீ புகுந்துட்ட. என் உள்ளத்துக்குள்ள நீ புகுந்துட்ட. அப்ப ஒளி வடிவுல நீ எனக்குள்ள இருக்க. ஒளி வடிவுல என் நெஞ்சத்துக்குள்ள நீ இருக்க. பிளஸ் நீ வந்து என்ன செய்யறன்னு கேட்டா, அந்த வேதத்தில இப்ப என்ன சொல்றது, இப்ப முனிவர்களும் தேவர்களும் கற்றுணர்ந்து கற்று உணரக்கூடிய அந்த இறைவனை நான் என்ன எதுவுமே கற்காம நான் வந்து என்ன செஞ்சிட்டேன்? வேதமாகவும் அதன் பொருளாகவும் நான் உணர்றேன் இப்ப. விளங்குதா? அவர் படிக்காத விஷயத்தை நான் இப்ப கற்றுக்கொண்டேன். எதன் மூலமாக? உணர்வின் மூலமாக. இப்ப படிக்கிறதுல ரெண்டு இருக்கு பிள்ளைகள். முறைசாரா கல்வி, முறைசார் கல்வின்னு ரெண்டு இருக்கு. முறைசார் கல்வினா இப்ப நம்ம ஸ்கூல் போயிட்டு அப்படி இப்படி படிக்கிறது, ஸ்கூலுக்கு போறது, யூனிவர்சிட்டி போறது, அந்த மாதிரி. முறைசாரா கல்விங்கிறது என்னன்னு கேட்டா அனுபவ கல்வி. சரியா? எனது இயல்பா இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு சலூன் போறோம், அங்க அரசியல் பேசுவாங்க. சரியா? அல்லது ஒரு பொது தளத்துல நம்ம புரிஞ்சு கொள்றதா, இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. விளங்குதா? உன்னை பார்த்து புரிஞ்சு கொள்றது, அந்த மாதிரி. சரி, அது அந்த மாதிரி. இங்க என்னன்னு கேட்டா, இவர் என்ன கேட்டா, உணர்வின் மூலமாக வேதத்தையும் அதன் பொருளையும் அவர் என்ன செய்றாரு? உணர்றாரு. எனவே இறைவனை வேதமாகவும் அதன் பொருளுமாகவும் உணர்ந்த அவர் என்ன செய்றாரு கேட்டா, வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே. ஒரு ஒளியின் பிளம்பாகவும் வேதத்தின் வேதமாகவும் வேதத்தின் பொருளுமாகவும் வந்து என்னுடைய மனத்திடை மன்னிய மண்ணே, எனது மனதிலே நிலை பெற்ற தலைவன். என் மனதுக்குள்ள நீ நிலை பெற்றுட்ட. இப்ப இறைவன் எங்க இருக்கா? திருவண்ணாமலையில இருக்காரா அல்லது திருப்பெருந்துறையில இருக்காரானா? எங்க இருக்காருன்னு சொல்றாரு அவரு?
என் மனதுக்குள்ள தான் நீ இருக்க, என் மனதுக்குள்ள தான் இருக்க நீனு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப என் மனதிலே நிலை பெற்ற தலைவனே, சிறைப்பெறா நீர் போல், சிறைப்பெறா நீர் போல். இப்ப சிறைங்கிறது என்ன பிள்ளை? சிறைங்கிறது என்ன சொல்லுங்க இப்போ? சிறைங்கிறதுக்கான ஒரு சாதாரணமா சிறை என்ன சொல்லும்? அதுக்கு ஒரு பொருளை சொல்லுங்க. சிறை அப்படிங்கிறது என்னது? ஜெயில். ஜெயில் ஏன் சிறைன்னு சொல்றோம்? கூண்டு. கூண்டுங்கிறதுக்கான பொருள் என்ன யோசிங்க. இப்ப கிளியை வந்து கூண்டுக்குள்ள போடுறோம். அந்த கூண்டுட்டு தன்மை என்ன? அடைச்சு சிறையின் வைக்கிறதுக்காக ஆ கட்டுப்படுத்த இருக்கும். வெளிவர இயலாது. உள் போனவர் வெளிவர இயலாது. விளங்குதா? அப்ப இங்கு அப்ப சிறைப்பெறா நீர் போல்னா என்னது? சிறைப்பெறா நீர் போல் இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க பாப்போம், அதோட சம்பந்தப்பட்டு. இந்த மாதிரிலாம் மறந்துடும், அதனாலதான் கேட்கிறேன். சிறைப்பெறா நீர் போல்னா இப்ப சிறைனா கட்டுப்படுத்திடலாம். தடுத்து ஆ வைக்க முடியாத ஆ நீரை இப்ப கொஞ்சம் சிறைனா வந்து கட்டுப்படுத்திடலாம் வெள்ளம் அதுக்குள்ள போல வச்சு. நீர் வெரி குட். நான்கு சுவருக்குள்ள அல்லது நான்கு அந்த கூடு கூடு நான்கு சுவருக்குள்ள நம்ம ஒரு கிளியையோ அல்லது ஒரு மனிதனையோ நம்ம என்ன செய்யலாம்? கட்டுப்படுத்திடலாம், சிறைப்படுத்திடலாம். அவரை அசைய இயலாது, அங்கிட்டும் இங்கிட்டும் நினைச்ச மாதிரி போக இயலாது. அப்ப சிறை. சிறை பெறா என்றால் என்னது? சிறை பெறா என்றால் என்னது? கட்டுப்படுத்த முடியாத. சிறை பெறா என்பது என்னது? கட்டுப்படுத்த முடியாத நீர் போல அல்லது வெள்ளம் போல. வெள்ளம் யோசிச்சு பாருங்க. சொல்லுவாங்க தானே, வெள்ளம் வர முன்னுக்கு என்ன செய்யணும்? அணை கட்டணும்னு சொல்லுவாங்க. சரியா? வெள்ளம் வந்துகிட்டு இருக்கையில அணை கட்டினா சரியா வந்துருமா? வெள்ளத்தை தடுத்துடலாமா? இயலாது. அணையே அது என்னது? அணையே இழுத்து கொண்டு போகக்கூடிய நிலைமை தான் அந்த வெள்ளம். சரியா? விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல சிறைப்பெறா நீர் போல், கட்டுக்கடங்காத வெள்ளம் போல சிந்தை பாயும். சிந்தையில் பாய்கின்ற. சிந்தைங்கிறது என்ன பிள்ளைகள்? சிந்தைனா என்ன? சிந்தை நினைவு. நினைவு அல்லது புத்தி. சரியா? அல்லது சிந்தனை. சரியா? இப்ப மனசு எங்க இருக்குன்னா கொஞ்சம் பேர் மூளையை சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் இதயத்தை சொல்லுவாங்க. ஆனா உணர்வு எங்கேயோ இருக்குதுன்னு, அது நம்ம மூளையா மனசாங்கிற ஆராய்ச்சிக்கு அப்பால் அந்த தெரியுது. நம்ம யோசிக்கிறோம்னா இந்த எண்ணம் எண்ணம் ஓடுறது நமக்கு விளங்குது, ஃபீல் பண்ண முடியுது. சரியா? எனவே சிறைப்பெறா நீர் போல், கட்டுக்கடங்காத வெள்ளம் போல சிந்தை வாய்ப்பாயும். சிந்தையில் பயன் எனது சிந்தை முழுக்க, எனது நினைப்பு முழுக்க யாரா? இறைவன் தான் இருக்காரு அந்த இடத்துல. யாருக்கும் அங்க இடம் இல்லை, யாருக்குமே இடம் இல்லை. முழுமையா சிந்தை முழுக்க என்னது? இறைவன் தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இப்ப நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா உங்களோட சிந்தை முழுக்க அந்த பரீட்சையோட அந்த பயமும், அந்த பரீட்சை நாளைக்கு எப்படி செய்ய போறோம், இந்த கேள்வி வந்து என்ன செய்யுது, அந்த கேள்வி இது வராட்டு என்ன செய்யுதுன்னு முழுமையா அந்த நினைவு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி சரி, அந்த மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா, இறைவன் இறைவன் என்ன செய்ய, இறைவன் அந்த அருள் நிலையில அவர் என்ன செய்யறாரு கேட்டா, முழுமையாக உடல் பாருங்க, மயிர்கூச்சரி மாதிரி நம்ம பார்த்தோம். உடலும் உள்ளமும் வந்து மயிர்கூச்சரி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, சிந்தை முழுக்க இறைவன் நினைவா தான் இருக்கு. எனவே அப்ப சிந்தை வாய் பாயும். சிந்தையில் பாய்கின்ற திருப்பெருந்துறை சிவனே, திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவனே, இறைவனே. சரியா? அப்படின்னு அதோட முடியுது. அடுத்து பாருங்க, நீ என் உடலிடம் கொண்டாய். இதான் கடைசி பினிஷிங். சரியா? நீ என் உடலிடம் கொண்டாய், நீ என்னுடைய உடலை இடமாக கொண்டாய். உனக்கு வேற எங்கேயும் வேலை என்னது? அவ கேட்கிறாரு, நீ என் உடலை இடமாக கொண்டாய் அப்படின்னு. வாடகை கேட்கணுமா? எனக்கு நீ வந்து வாடகை தானே கேட்கலாது. சரியா? அப்ப நீ என்னுடைய உடலையே இடமாக கொண்டாய். நீ எங்க இப்ப உறைஞ்சிருக்க? எந்த உடல்ல தான் இருக்க. இந்த பக்தனாய் சாதாரண ஒரு பக்தன் உள்ளத்துல நீ இருக்க, என் சிந்தையில, என் உடல்ல எல்லாத்திலும் நீ இருக்க. எனவே நீ என்னுடைய உடலையே இடமாக கொண்டாய். இனி உன்னை என் இறக்கேனே. இனி உன்னிடம் நான் இறந்து கேட்பதற்கு என்ன உள்ளது? என்ன சொல்ற? நீ என்னக்குள்ளே இருக்க. இனி உன்கிட்ட கெஞ்சி கேட்கறது என்ன இருக்கு என்கிட்ட? ஏன்னா நீ தான் முழுமையா, நீ தான் எனக்கு என் இறைவன் தான் எனக்கு இலக்கு. இப்ப இறைவன் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? உள்ளத்துக்குள்ள இருக்காரு. இனி எங்க நான் என்ன கேட்க போறேன் எனக்கு? அப்ப இனி இனி உன்னிடம் நான் இறந்து கேட்பதற்கு என்ன உள்ளது? ஏனென்றால் நீ என்னுடைய உடலையே இடமாக கொண்டு காணப்படுகின்றாய். சரியா? எனக்கு வேற எதுவுமே வேணாம். யோசிச்சு பாருங்க, நம்ம கோயிலுக்கு போனா எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்ட்டு தான் வேண்டும். ஆனா இவர் என்ன செய்யறாரு கிடையாது, எனக்கு எதுவுமே வேணாம், நீ இருக்கதானே அது போதும் அப்படிங்கிற மாதிரி இறைவனை தான் ஃபீல் பண்றாரு. விளங்குதா? அப்ப அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு பிள்ளை. விளங்குதா? அப்ப அதன் அடிப்படையில பாருங்க, பாடலின் பொருளை பார்த்தோம். குறைவற்ற நிறைவே, குற்றமற்ற அமுதே, முடிவில்லா ஒளி மலையே, வேதமாகவும் அதன் பொருளாகவும் வந்து என்னுடைய மனதிலே நிலை பெற்ற தலைவனே, கட்டுக்கடங்காத வெள்ளம் போல சிந்தையில் பாய்கின்ற திருப்பெருந்துறையில் உறையும் சிவனே, இறைவனே, நீ என்னுடைய உடலையே இடமாக கொண்டாய். இனி உன்னிடம் நான் இறந்து கேட்பதற்கு என்ன உள்ளது அப்படிங்கிற மாதிரி போகுது. சரியா? ஓகே. சொல்லுங்க பாப்போம், இதோட பொருளை யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். குறைவே இல்லாத குறைந்தவனுக்கு நிறை. ம் சொல்லுங்க யாராவது. சரி, தட்ஸ் இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கும். நீங்க சொன்னீங்க தானே? முஸ் முஸ்பிகா சொல்லுங்க. குறைவே இல்லாத நிறைவுடையவனே,
குற்றமிற்ற அமுதே, பிரகாசமான மலையே, வேதமாகவும் வேதத்தின் பொருளாகவும் இருப்பவனே, நீ வந்து என்னுடைய மனதில் நிலையாக தங்கிவிட்டாய். என்னுடைய மனதில் பாய்கின்ற ஒருவனே, என்னுடைய உடலை இடமாக கொண்டு தங்கியிருப்பதால் வந்து நான் உன்னிடம் கேட்பதற்கு இனி ஒன்றுமில்லைன்னு வந்து சொல்றாரு. அவ்வளவுதான் விஷயம். சரி, அப்ப பாருங்க, அந்த 5 பாடல்கள் பாதி கடல் தாண்டிட்டோம். இன்னும் பாதி கடல் தான் தாண்டி இருக்கு. ஏன்னா 5 பாடல்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த 5 பாடல்களையும் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது அதுல இறைவன்ட சிறப்பும், சரியா, இறைவன்ட பெருமை, சிறப்பு, மற்றது இவர்ட உள்ளத்துணர்வு, அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? உணர்ந்து நம்ம இந்த பாடல்ல இது இது சொல்லியிருக்கு, இது இது சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து நல்லா மைண்டுக்குள்ள எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதை அட்டவணைப்படுத்தும் போது நீங்க இன்னைக்கு அதை வேலை செய்யுங்க. அடுத்த கிளாஸ் வந்து நாளைக்கு இருக்கும். எனவே நீங்க என்ன செய்யுங்கன்னா இன்னைக்கு இந்த 5 பாடலை மட்டும் வச்சு அட்டவணைப்படுத்துங்க. ஒரு அட்டவணை இங்கிட்ட ரெண்டு அட்டவணையா போடுங்க. பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்னு எழுதுங்க. அதாவது இறைவன்ட சிறப்பு இங்க என்னென்ன இருக்கு, சரியா, இவர்ட அனுபவம், இறைவன் மீதான அன்பும் அனுபவமும் எப்படி இருக்குன்னு 2வது குரூப் போடுங்க. சரியா, நீ முடிஞ்சா நீங்க குரூப்லயும் அதை எழுதி நீங்க போடுங்க. பாப்போம் எத்தனை பேர் வேலை செய்யணும்னு பார்ப்போம். ஏன்னா படிக்கிறது முக்கியம் இல்லை. இப்போ நீங்க வந்து இந்த ஒரு ஹவர் இருந்துட்டு போறது முக்கியம் இல்லை. சரி, இது 2 நாள்ல போட்டு மறந்துடும். நீங்க அந்த வேக் பண்றீங்க தானே, அந்த ப்ரொசஸ் இருக்குது தானே, அதுதான் உங்களுக்கு எப்பவுமே ஞாபகத்துல கொண்டு வரும். சரி, அப்ப என்ன செய்யணும்? இப்போ இது செஞ்சிருப்பீங்க, திரும்பி அடுத்த 5 பாடல் பார்த்துட்டு திரும்ப அதை செய்வீங்க. செஞ்சுட்டு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு எக்ஸாம் செஞ்சு பார்க்கணும் நீங்களே. சிறு குறிப்புக்கு இந்த கேள்வி வந்தா எப்படி செய்யலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு கேள்வி எழுதியாச்சு, நீங்களே எழுதுங்க. உங்களுக்கு நீங்க தான் ஆசான். சரியா, எழுதி என்ன செய்யணும் கேட்டா திரும்ப என்ன செய்யுங்க, இது உங்களுக்கு விட இருக்கும், உங்களோட புக்ல இருக்கும், அல்லது நான் கொடுக்குற நோட்ஸ்ல இருக்கும். எல்லாத்தையும் எல்லா பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க? திருத்தி நீங்களே மார்க்ஸ் போட்டு ஒரு ஃபைல் ஒன்று போட்டுக்கோங்க. இனி வந்து அதுதான் எக்ஸாம் பேச்சுக்கு மெயினாக அதுதான். நீங்கள் தான் என்ன செய்யணும்? எக்ஸாம் செஞ்சு செஞ்சு திருத்தி திருத்தி நீங்கள் போடணும். அதே மாதிரி எம்சிக்யூவா பாஸ் பேப்பர் எடுங்க, பாஸ் பேப்பர் எடுத்து செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் 20க்கு இத்தனை எடுத்திருக்கேன், அப்போ எனக்கு 6 குறையுது, இன்னும் படிக்கணும். அது எந்த இயல்ல குறையுது? எழுத்தியல்ல குறையுதா, சொல்லியல், அப்படி அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? அப்படி கொஞ்சம் ஆழமாக நம்ம எது எதில் பிளவுறோம்னு பார்த்து நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணும்போது ஈஸியாக எடுத்து போடலாம். சரியா? ஓகே பிள்ளை, அந்த அடிப்படையில் நம்ம இதை பார்த்துட்டோம். சரி, அப்போ தெளிவு தானே பிள்ளை? சார் தெளிவு. எதை அட்டவணைப்படுத்த சொன்னீங்க? அதாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அட்டவணைப்படுத்தி இப்ப 5 பாடல் இருக்குதானே, 5 பாடல்கள்ல நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒவ்வொரு பாடலையும் ஒரு பாடல்ல 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு இறைவன்ட சிறப்பு இருக்கும். சரி, அப்ப இந்த பாடல்ல இறைவன்ட சிறப்பு சொல்லுங்க பாப்போம். இந்த பாடல் இறைவன்ட சிறப்பு. குறைவற்றவன், குறைவற்றவன், குறைவில்ல நிறைவானவன். நிறைவில்லா அமுது. அமுது வேற. முடிவில்லாதவன், அவ்வளவுதான். சோட்டா சொல்லுங்க, சோட்டா எழுதுங்க. நீங்க வசனம் எழுத தேவையில்ல, பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுங்க. ஒரு ஒரு சொல்லுக்குள்ள ஆகுங்க. ஒரு 2 சொல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இருக்குதானே. அதே மாதிரி இவர்ட அனுபவம் எப்படி இருக்கு அதை சொல்லுங்க பாப்போம். இந்த பாடல்ல இருந்து இவர் எப்படி ஃபீல் பண்ணி சொல்றாரு, இந்த அவரோட அந்த இறைவனை உணர்ந்த நிலையை சொல்ற விஷயம் என்னது? நீ நிலை வந்து பெறாத அவரோட நிலைபெற்ற உள்ளத்துல இருக்கிற என்று சொல்ற என் கட்டுப்படுத்த சிந்தை முடியாத ஆ சிந்தை முழுவதும் இருக்கு. என் சிந்தை முழுக்க நீ தான் இருக்க. அடுத்து இந்த என் உடல் உடலையே இடமாக உடலையே அந்த கொண்டிருக்கும். இடமாக கொண்ட. ஆ அப்ப அதெல்லாம் என்னது? அது அவரோட உணர்வு நிலை. அதை தானே கேட்கிறேன். அப்போ ஒரு 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 பாடல் எடுத்துட்டீங்கன்னா அந்த பாடல்ல என்னது, நீங்க ஒவ்வொரு பாடலா எடுக்காதீங்க, தனித்தனியா எழுதல, ஓடர் எழுதுறீங்க. 5 பாடலையும் அந்த முதலாவது பாடல் எழுதுறீங்க, ஓகே, இறைவன்ட சிறப்பு. அடுத்த அடுத்த பாடலையும் இருக்கும், அடுத்த 5 பாடலையும் இருக்கும். அதை முதல்ல எழுதி முடிங்க. அடுத்து இந்த பக்கம் என்னது, இடது பக்கம் என்ன செய்றீங்க கேட்டா இவரோட அனுபவ இலக்கணம் என்னென்ன அப்படின்ட்டு. சரியா, அவ்வளோதான் விஷயம். அதுக்கு பிறகு நம்ம அதே மாதிரி அடுத்ததுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அந்த மைண்ட்ல வரும், எழுதும்போது கடகடன்னு வந்துடும். ஏன்னா நம்ம ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் டைம் தான். படிக்கிறது முக்கியம் இல்லை, எங்கு படித்தோம், யாரிடம் படித்தோம், எதை படித்தோம், எப்படி படித்தோம் என்பது முக்கியமில்லை. பரீட்சையில் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் எதை பதித்தோம் என்பதுதான் முக்கியம். அங்க போய் என்ன பதிச்சுட்டு வந்தோம்னா அது ரிசல்ட். அதனால அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எழுதுறது தான் முக்கியம். நம்ம வீட்டில் இருந்தும்போது நம்ம நினைச்சதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அங்க குறிப்பிட்ட அந்த 10 புள்ளிகளுக்குன்னா அந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும் அதை. அப்ப அந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும்னா நமக்கு கடை விட வரணும். யோசிச்சு யோசிச்சு எழுதிக்கணும், டைம் போயிடும். அப்ப இதுக்கு நீங்க உட்காந்துக்கணும், அடுத்த கேள்வியை செய்யறது டைம் போதாம போயிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? படிக்கிறோமோ படிக்கல பிள்ளை முழுமையா எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துடணும், எதையும் விட்டுட்டு வரக்கூடாது. அப்ப அந்த அளவுக்கு நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்க்கணும். சரியா, அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் எங்க எப்ப சாத்தியப்படும்னு கேட்டா நம்ம தெளிவா போனாதான். அங்க நம்ம யோசிச்சு யோசிச்சு எழுதிக்கணும்னா கஷ்டமாயிடும். அதனால கட்புறமா இருக்கணும். இந்த கேள்வியா, இதுதான் விஷயம். அப்ப அந்த மாதிரி தான் நீங்க என்ன செய்யலாம். ஒரு ஒரு ஃபார்மெட்ல நீங்க பாடமா வச்சிட்டீங்கன்னா என்ன செய்யலாம்னு கேட்டா, எக்ஸாம் அந்த கேள்வி இப்ப சிறு குறிப்பு செய்ய போறீங்களா, இறைவன்ட சிறப்பு, ஓகே, நீங்க என்ன செய்யலாம், ஒரு ஒரு ஃபார்மெட்ல பாடம் ஆக்கிருப்பீங்க. நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு பிறகு நான் எப்படி பாடம் ஆக்குறதுன்ட்டு. கசகசன்னு எழுதிடலாம். ஒரு 10 சொல் தான் இருக்கும் அது. அப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த சொல் தான் உங்களுக்கான ஒரு ஒரு வரைபடம். சரியா, இதை பார்த்துட்டு கடற்கடன்னு நீங்க எழுதிட்டு போனீங்கன்னா போதும். இப்போ இதில் ஒட்டு மொத்தமாக 10 புள்ளிகளுக்கு வந்து பிள்ளைகள் ஒட்டுமொத்த சிலபஸையும் கேட்க மாட்டாங்க. திருவாசலம் முழுமையாக கேட்க மாட்டாங்க.
மூன்றில் ஒரு ஐந்தில் ஒரு பங்கு தான் உங்களுக்கு விடையாங்க எழுத வேண்டி வரும். ஒட்டுமொத்தம் 10 புள்ளிகளுக்கு எழுத வேண்டி வராது. விளங்குதா? ஃபில்டர் பண்ணி தான் கேட்பாங்க. அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படிக்கிறத தெளிவாக படிச்சுக்கணும். சரியா? ஓகே. அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு கிளாஸை முடிக்கிறோம் பிள்ளைகள். அப்போ நாளைக்கும் நம்ம வந்து ஒரு 1.5 மணி தியாலம் மாதிரி செய்யலாம்னு யோசிக்கிறேன். நான் முடிச்சிருவேன். நான் டைம் போகுதுன்னு அது மற்றது நம்மளோட செமினார்ஸ் இருக்குது. முதல்ல படிங்க. இதை முதல்ல படித்து முடிப்போம். முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம செமினார்ஸும் இருக்குது. நம்மளோட குழுவில் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு டைம் டேபிள் அடிப்படையில் அழகாக கிளாஸஸ் போகும். சரியா? அதை நான் பிறகு நான் அறிவிக்கிறேன். இப்போ அதெல்லாம் டவுட் விட்டுட்டு ஒன்று கேட்கா இல்லைங்களே. டவுட் ஒன்று கேட்குறேன் சார் கேட்கா கேளுங்க 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 கேளுங்க. சார் அந்த 4வது பாடல்ல ம். முதலாவது 2 வரையும் உணர்ந்தமா முனிவர் உடம்பரோ ஒளிந்தார் ம். அந்த 2 வரிகளும் அது யாரை பத்தி சார் சொல்ற? அதாவது உணர்ந்தமா முனிவர் உம்பரோடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருள் அதானே கேட்குறீங்க? 4வது பாடல்ல முதல் 2 வரி தானே கேட்குறீங்க? சார் என்ன கேட்குறீங்க? அந்த 2 வரிகளும் யாரை பத்தி சொல்றது? யாரை பத்தினா இப்ப இறைவன் இருக்கான். இறைவனை அடையணும்னுட்டு இவர் வந்து சாதாரண பக்தர் தானே. சாதாரண ஒரு பக்தர். சரியா? ஆனா முனிவர்கள் தேவர்கள் வந்து என்னன்னு கேட்டா என்னது இறைவனை அடைய அவங்க என்னது அவங்களோட நோக்கமே முழுமையா வந்து இறைவனை அடையணும்ட்டு தவம் செய்வாங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதே மாதிரி முழுமையாக இறைவனுடைய இருப்பாங்க. சரியா? ஒரு தலங்களில் போயிட்டு அப்படி வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இருக்கக்கூடியவங்க தான் முனிவர்களும் தேவர்களும். எனவே அந்த கற்றுணர்ந்த பெரிய முனிவர்கள் தேவர்கள் முதலானவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கும் என்ன செய்யலை? இறைவனை உணர்வுக்கு எட்டலை. உணர்வால் அவங்க ஃபீல் பண்ண முடியலை. சரியா? அப்படிப்பட்ட ஒரு உயரத்தில் இருக்கக்கூடியவன் தான் யாரு? சிவன். எனவே அப்படிப்பட்ட உயரத்தில் இருக்கக்கூடியவன் இப்ப யார் உள்ளத்துல இருக்காரு? மாணிக்கவாசகர் உள்ளத்துல இருக்காரு. அப்ப இதுல என்னத்தை புரியணும்னு கேட்டா, அவ்வாறு கற்று உணர்ந்து சிறந்தவர்களாக காணப்படக்கூடிய தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் எட்டாத இறைவன் யாரு கட்டியாச்சு? சாதாரண மாணிக்கவாசகருக்கு எட்டியாச்சு. அதை தான் சொல்றாரு. அப்ப யார் அதை சொன்னா முனிவர்களும் தேவர்களும் வந்து இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போட முழுமையாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கற்பதன் மூலமாகவும் உணர்வதன் மூலமாக முழுமையாக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் என்னது இலகுவாக அணுக முடியாது இறைவனை அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லாம் என்ன சொல்றேன் இப்ப விஷயம் அதான் உணர்ந்த மாமனி உம்பரோடு ஒளிந்தார் அப்படிங்கிறது அதுதான். அப்ப தேவர்களையும் முனிவர்களையும் சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்க என்னது செய்யறது? அப்படிப்பட்டவங்க அப்படி உயர்ந்த நிலையில் உள்ளவங்களே அடைய முடியாத ஒரு இலக்கை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். அதுல சொல்லலாம். அதான் அர்த்தம். இல்லைங்கதா? ஓகே ஓகே. சார் உங்களோட செமினார்ஸ் வந்து தொடர்ந்து வாரண்டா எப்படி கண்டக்ட் பண்றேன்? நீங்க அந்த குரூப் ஒன்று கொஞ்சம் எப்படி இருங்க வரேன். நான் குரூப் லிங்க் அனுப்புறேன். அதில் நான் டீட்டெயில் போடுவேன். இப்போ இதெல்லாம் இந்த ஃப்ரீ செமினார்லாம் முடிஞ்ச பிறகு தான் நான் போடுவேன் நான். சரியா? ஓகே சார். அப்போ அது டைம் டேபிள்லாம் போடுவேன். எப்போ என்ன நடக்குது. ஏன்னா 2 தொடர் முடிஞ்சு இலக்கண தொடரும் கவிதையிலும் முடிஞ்சு. கவிதையில் ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கு. 3 ஹவர் இருக்கு. அப்போ அதையும் ஃப்ரீ கிளாஸ் நான் போடுவேன் நான் உங்களுக்கு. சரியா? அதுக்கு பிறகு டைம் டேபிள் அடிப்படையில் கிழமைக்கு ஒரு தொடர் மாதிரி போய் எக்ஸாம் முடிகிற வச்சும் கடைசி ஃபைனல் செமினார் 2 நடக்கும். அதோட முடிச்சிருவேன். அது இல்லாமல் தனியாக 12க்கு தனியாக 13க்கு தனியாக கிளாஸஸும் நடக்குது. சரி, அதுலேயும் இணையலாம். சரி, நான் உங்களுக்கு தகவலாம் நான் தரேன். சரி, ஓகே. வேறு எதுவும் சந்தேகம்? இல்ல சார், தேங்க்யூ சார். ஓகே, அந்த லிங்க் வந்திருக்கான்னு பாருங்க. குரூப் லிங்க் வந்திருக்கு சார். ஓகே, அதை நினைச்சுக்கொள்ளுங்க. சார் வேற பாடத்துல ஒரு டவுட் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. சார் கம்பராமாயணத்துல வந்து பரதன் கங்கை அடைந்தது முதல் கொஞ்சம் அந்த இருங்க. குகன் குறுக்கிட்ட கொஞ்சம் இருங்க. ரெக்கார்டிங் வந்து போடணும். வெயிட்.